இதுலேயே சால்ட் பெப்பரு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டால் நம்மளோட பீஃப் சூப் ரெடி. எங்கள் வீட்டில் சண்டே இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போயிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சர்ச் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஃபாதர்கிட்ட பிளெஸ்ஸிங் எல்லாம் வாங்கிட்டு வண்டிக்கு. ஸோ பாருங்க பையன் ஸ்டீஃபன் வண்டி ஓட்டிங்கிறோம். ஸோ இப்போ நம்ம டீ குடிக்க போகலாம். என்னோடய கம்பல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீஷோவில் இருக்குது. எப்படி இருக்குது பேராஷூட் என்ன வீடு அழகாக இருக்குது. எது என்ன கிடைக்கல, பேராஷூட் என்ன போட்டோம். எங்கே பேராஷூட் என்ன போட்டாங்க? வாங்கப்பா டீ குடிக்க போகலாம். டீ குடித்தா தான் நம்மளுக்கெல்லாம் தெம்பாகும். ஸ்டீஃபன் தான் ட்ரைவ் பண்ண போகிறான் எங்களுக்கு. இப்போ நம்ம டீ குடிக்க போகலாம். டீ கடைக்கு இங்கே தான் நாங்கள் வருவோம் ரெகுலராக ஃப்ரெண்ட்ஸ். நன்மை எடுத்த உடனே தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க போகிறேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். டைம் இப்போது 12 மணி ஆகுது. நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படி ஒரு காஃபி குடிச்சிட்டு சூப்பராக அப்போ தான் நல்லா தெரிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக இல்லை மசாலா டீ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குடிக்கலாம். சோம்பு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, 2 குட்டி குட்டி அறுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வறுத்துக்கலாம். நான் ஒரு நாள் முன்னாடியே போகும்போது சேவ் ஆகும். ஒரு தக்காளி, இப்போது கறி போட்டுக்கலாம். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய ஸ்டைலில் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நம்மளோட பச்சை பட்டாணி கைமா கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவு இல்லை நல்லா சுண்டும். இப்போ மசாலா போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள், மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ எல்லாமே கலந்துக்கலாம். நம்மளோட இது வேகப்பட்டிருந்த இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியெல்லாம் இறங்கிச்சு. இப்போ நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். பார்த்திங்களா நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்க அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே கலந்துக்கலாம். சரிங்களா, 14 உண்டை கிடச்சிருக்கு, 15 உண்டை கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே ஒடியில் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு. நம்மளோட கோலை உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு பீஃப் வேக போட்டிருந்தோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்துச்சு. பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, வேக வச்ச பீஃபு, 1/2 kg அரிசி, கொத்தமல்லி, புதினா. ஸோ நான் 1/2 kg தான் செஞ்சு காட்ட போகிறேன் பீஃப் பிரியாணி. எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கலாம். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் வந்துட்டு ராத்திரி அப்பளம் சுட்டோம், கலர் அப்பளம். ஸோ அந்த எண்ணெய் தான். ஸோ எதுக்கு வேஸ்ட் பண்ணுறதுன்னு பிரியாணிக்கு யூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது நல்லா ப்ரௌனிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் லைட்டு ப்ரௌனிஷ் ஆகணும். ஸோ நான் இப்போயே போட்டுக்கிறேன், எனக்கு டைம் இல்லை. இப்போது மிளகாத்தூள், மஞ்சள். எதுக்கு இப்போ நம்ம ஆயிலே சேர்த்துக்கிறோன்னா நம்மளுக்கு எந்த கலர் ஆட் பண்ண வேண்டாம், நம்மளுக்கு இதுவே சூப்பராக கலர் கொடுக்கும். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் கூட எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா இறங்கும். தக்காளி போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போட்ட எண்ணெய் பிரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு 5 ஒரு 6 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக பதமாக செஞ்சால் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக பிரியாணி கிடைக்கும். 1/2 kg பிரியாணி தான், 1/2 kg பீஃபு,
1/2 kg ரைஸ். வேக வச்ச பீஃப் போட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் மசாலாவோடு வேகட்டும். ஆல்ரெடி வெந்துச்சு. சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சும்மா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும். தேவைனாலும் உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸு சூப்பு. இப்போ கொதிக்கட்டும். இது நம்மளோட பிரியாணி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பீஃப் பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் சாப்பாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துங்கிறேன். சாப்பாக கட் பண்ண வெள்ளரிக்காய், அப்புறமா சாப்பாக கட் பண்ண கொத்தமல்லி, சிறிதளவு பச்சை மிளகாய், மில்க் மிஸ்ட்டு, கர்டு. ஸோ நம்ம இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் எல்லாம் ஒன்றா போட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீஃபனுக்கு சர்வ் பண்ண போகிறோம். ஸ்டீஃபன் பசிக்கே தான். நம்மளோட பீஃப் பிரியாணி நல்ல எல்லையில் நம்ம பிரியாணி போட்டுக்கலாம். நம்மளோட பீஃபு பட்டாணி போட்ட மசாலா ட்ரை பண்ணியிருக்கிறேன். அப்புறமா க்ரீமியான பச்சடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சமைச்சது சாப்பிட்டு ஸ்டீஃபன் சூப்பர் டேஸ்டியாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் பார்க்கலாம். அன்டில் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பிரியாணியில் பாஸ் ஆகிட்டேன். நல்லா இருக்காம்மா? டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். சாப்பிட்றோம். எங்கள் வீட்டில் சண்டே இப்படி தான் போச்சு. உங்கள் வீட்டில் எப்படி போயிடுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு. இப்போது நம்ம சம்பக்களி ஸ்வீட் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சம்பக்களி ஸ்டீஃபனுக்கு எப்படி இருந்துச்சு சாப்பாடு? நல்லா இருந்துச்சா? ஹாப்பியா? ஹாப்பி சண்டே. சம்பக்களி